Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th இங்கிலீஷ் ERC and question answersல எப்படி full marks வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 12 மார்க்ஸ் வந்து இருக்கு. இதுல ஒரு சில விஷயம் தெரிஞ்சா போதும் நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்னா full marks எடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து மினிமம் நீங்க 1 to 3 சரிங்களா? 3 போயம் வந்து என்ன பண்ணீங்க பார்த்து வச்சீங்க. ஸோ இங்கே போயமுக்கு ஒவ்வொரு போயமுக்கு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ என்னால் நிறைய படிக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஆகுது சரிங்களா? த்ரெட்டு, டோல்டு, ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் படித்து வச்சுக்கலாம் சரிங்களா? கோல்டு இந்த மாதிரி. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 2 மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க சரிங்களா? மினிமமாக இது வந்து பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெட்டீரியலில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கேட்ஸு, வால்ஸு, எனிமி, டால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் கொஷின்ஸ் பேப்பரு இதை வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது இந்த போயம் சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன போயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த கேஸ்டில். ஸோ ஆத்தர் நேம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப போயட் எட்வின் மர் சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட்டு. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த போயம் படிச்சிருந்தீங்கன்னா அதோட பேராகிராஃப் கூட என்ன பண்ணலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த பேராகிராஃபோட 2 லைனும் வந்து எழுதுறதுக்கு ரெடி ஆகிக்குங்க சரிங்களா? உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க, இதுக்கு ஒரு மார்க்கு, எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாமே எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுங்க மினிமம் சரிங்களா? இதை வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் த வேர்ட் ஸ்டேஜ். ஸோ இது வந்து இயர் கொஷினில் வந்து கேட்டது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது இந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து படிச்சிருந்தா போதும் இந்த டேர்ம்ஸு. ஸோ மினிமம் இதை வந்து படித்து வச்சுங்க. என்னால் ரொம்ப கம்மியாக தான் படிக்க முடியும் அப்படின்னா இந்த இதையாவது அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணி வச்சுங்க தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதே இது தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே என்ட்ரன்சஸ் இருக்குது. எஜிஸ்ட்டு, ப்ளே, ஜெலசஸ், குவார், பபிள் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு வரது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு போயத்தில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எ ஃபாதர் டு ஹிஸ் சன்னு. ஸோ இதில் இருக்கும். இதை கூட நீங்கள் வச்சு என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் சரிங்களா? அதனால் இஆர்சி மினிமம் இதை பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 3 படிச்சிங்கனாலே அதில் வந்து மினிமம் 1 or 2 வந்து என்ன பண்ணிடலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து நல்லா படிச்சிங்க. 5 படிக்க முடிஞ்சவங்க 1 to 5 நல்லா வந்து என்ன பண்ணிங்க படிச்சிங்க. ஸோ நிறைய படிக்க முடியாதுங்க. இந்த கீவேர்ட்ஸை நல்லா பார்த்துங்க. இதோட மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம் சரிங்களா? நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸு. ஸோ கொஷின் ஆன்சர்ஸும் அதே மாதிரி தான் சரிங்களா? நம்ம 2 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 3 மார்க்ஸு. நீங்கள் சிம்பிளாக இங்கே போல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? இதை மட்டுமே ஆன்சர்ஸாக எழுதுனா கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க 3 மார்க்ஸ் அளவுக்கு கொடுப்பாங்க சரிங்களா? நிறைய என்னால் படிக்க முடியாது, நான் வந்து கம்மியாக தான் படிப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு, இயர் கொஷின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இந்த 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 to 3 நல்லா படிங்க சரிங்களா? இதுவுமே நீங்கள் வந்து கொஷின் ஆன்சர் மோஸ்ட்லி 1 to 3 படித்தா ஒரு சில டைம் 2மே அட்டன் பண்ணலாம், ஒரு சில டைம் 1 வந்து கன்ஃபார்மாக என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும். மோஸ்ட்லி 1 to 5 படிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மினிமம் 1 to 3 எதாக இருந்தாலும் சரி, பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நல்லா 1 to 3 இருக்கக்கூடியதை நல்லா படிச்சுங்க. இல்லை நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படின்னா 1 to 5 வந்து என்ன பண்ணிங்க படிச்சுங்க. மினிமம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் 1 to 3யும், மேக்ஸிமம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 1 to 5 இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா படித்து வச்சுங்க. சிம்பிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்படி கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஸோ கீவேர்டு இந்த மெட்டீரியலில் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது, கேட்கக்கூடியதாகவும் இருக்குது சரிங்களா? நிறைய படிக்க முடியாது. அது இவங்க குறைச்சே தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா? அந்த 3 பேராகிராஃப் வந்து குறைச்சே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது மினிமம் லெவல் மெட்டீரியல். ஸோ இதில் இருக்கிறதையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. கொஷின் ஆன்சர்ஸில் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து இந்த மெட்டீரியலே இருக்குது.
ஸோ செகண்ட் சாப்டர்னு சாரி ஸோ இதுதான் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் சரிங்களா. இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸு இதுதான். நீங்கள் சிம்பிளாக இது எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து 3 மார்க் என்ன பண்ணுறோம் கொடுத்துருவாங்க. அந்த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் சரிங்களா. இதுதான் கீ ஆன்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க சரிங்களா. இது வந்து தேர்ட் இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே போல் ஃபஸ்ட்டு 3 படிச்சுட்டாலே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒன்று அட்டன் பண்ண முடியும், அல்லது 2 கூடமே என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கீவேர்டை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க எந்தெந்த இதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து பார்ப்போம். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.